ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரால் டிசைனர். இன்னைக்கு நம்ம சீரால் டிசைனர்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 டைப் ஆஃப் செமி பட்டியாலா பாட்டம் எப்படி வேர் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது நார்மலா ஒரு ஸ்ட்ரைட் கட்ல ஒரு செமி பட்டியாலா கட் பண்றதுன்னா எந்த மாதிரி கட் பண்ணுவோம் அப்படிங்கிறதும், செகண்ட் டைப்ல ஒரு டைப் எப்படி பண்றதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது நம்ம பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவை பிரிச்சிருக்கு. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எப்படி நம்ம கட் பண்ணுறது, எப்படி வேர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்ட் 1ல இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம செமி பட்டியாலா அப்படின்னா எப்படி நம்ம வேர் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் கிளாத்து. இந்த கிளாத்தை இப்படி பிரிச்சுப்பீங்க. பிரிச்சு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணிடுறோம்னா, இப்படி மடிப்பகுதியை போட்டுறோம். இப்படி நம்ம மடிப்பகுதி வச்சிடறோம். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலேஜ் பகுதி நம்மளுக்கு ஆப்போசிட்ல போகணும். மடிப்பு பகுதி யார் கட்டிங் போடுறாங்களோ அவங்கள பக்கம் பண்ணணும். நம்மளோட ரைட் சைடு இது கால் பகுதி. இது நம்ம மடிப்பு பகுதியை வச்சுக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம இந்த ஃபேப்ரிக்கை இப்படி தலைகீழாக திருப்பியும் நம்ம கட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த பெல்ட் நம்ம அடிக்கும் போது 4 பீஸ் துண்டாக விழுந்துடும். ஆனால் இந்த மாதிரி நம்ம கீழ்ப்பகுதியில் நம்ம கால் கட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபோல்டிங் மட்டும் நம்ம பட்டி அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ கிளாத் நம்ம பிரிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுதான் கிளைண்டோட அளவு. இந்த அளவை வச்சு தான் நம்ம இந்த ஃபேப்ரிக் நம்ம கட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பேரலோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா உயரம் 32 இன்ச் இருக்குது. இதோட தையலுக்காக ஒரு 3 இன்ச் ஆட் பண்ணி 35 வச்சுருக்கோம். பேரலோட சீட்டோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 10 இன்ச் இருக்குது. ஒரு 8 இன்ச்சு சேர்த்து 18 வச்சுருக்கோம். சீட்டோட சைடு உயரம் பார்த்தீங்கன்னா 10 + 1 11 வச்சுருக்கு. கால் அளவு பார்த்தீங்கன்னா 5.25, அதோட 1.5 இன்ச் ஆட் பண்ணி 7.25 வச்சுருக்கோம். பட்டியோட சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச்சோட ஒன்றா ஒரு 4 இன்ச்சு சேர்த்தி 14 இன்ச்சு வச்சுருக்கோம். இதே நார்மல் பேண்ட் நம்ம தைச்சதுல 10ஓட ஒன்றா 2 இன்ச் ஆட் பண்ணுவோம். இதில் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணி 14 வச்சுருக்கோம். பட்டியோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 7 + 2 9 அப்படின்னு வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிளாத் மடிச்சு போட்ட உடனே இந்த மடிப்பகுதி கீழேருந்து மேலே எடுக்கிற அளவு பேரலோட உயரம் மொத்த அளவு 35 இன்ச் இருக்குது. கீழேருந்து மேலே எங்கே 35 முடியுதோ நீங்கள் இதை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு முதல் வேலை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம ஒரு கோடு போட்டுக்கிறோம். கோடு போட்டு பேரலோட சீட்டிங் சுற்றளவு பார்க்குறோம். அதாவது நம்மளுக்கு தேவையான அளவு 10 இன்ச்சு. அது இல்லாமல் நம்ம சுருக்கம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுக்காக 8 இன்ச்சு சேர்த்து 18 இன்ச்சு வச்சுருக்கோம். இதே நம்ம நார்மலாக சாதா பேண்ட் அந்த மாதிரி நம்ம வேர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா 10 + 6 16 வைப்போம். இதில் ஒரு 2 இன்ச் மட்டும் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். அப்போ 2ங்கும் போது இதில் 4 பகுதிக்கான துணி இருக்குது. அப்போ நம்மளுக்கு 4 இன்ச்சு ஒவ்வொரு இதுலையும் அதிகமாக கிடைக்கும். இப்போ இதை கண்டுபிடிச்ச உடனே இந்த இடத்துல மேலேருந்து கீழே எடுக்கிற அளவு சீட்டினுடைய சைடு உயரம் அப்படின்னு சொல்லுவோம். இதோட அளவு நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 + 1 11 அப்படின்னு வச்சுருக்கோம். இந்த மெஷரை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இதையும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்தது காலளவு பார்த்தீங்கன்னா 5.25ஓட 1.5 இன்ச் ஆட் பண்ணி 7.25 வச்சுருக்கோம். இந்த இடத்துல நம்ம காலளவு நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம ஒரு 2.5 இன்ச் நம்ம மேலே கீழே மடிச்சு வைக்கிறதுக்காகவும், பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1/2 இன்ச்சை நம்ம மேலே ஃபீட்டோட ஒன்றா அட்டாச் பண்ணுறதுக்காகவும் வச்சுக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, பேரலோட உயரம் சீட்டிங் சுற்றளவு, சீட்டிங் சுற்றளவுலேருந்து சீட்டிங் சைடு உயரம் எடுத்துருக்கோம். எடுத்ததுக்கு அப்புறமா இதை கால அளவை எடுத்துக்கோம். இதில் நம்ம இந்த பேரலையும் பட்டியையும் இணைக்கிறதுக்காக இதில் ஒரு 1/2 இன்ச் வச்சுருக்கோம்.
ஏன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பேரலோட உயரம் 32 இன்ச் இருக்கு, 3 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம். 3ல கீழே வந்து 2.5 இன்ச் வச்சோம், பேலன்ஸ் இருக்க 1/2 இன்ச் வந்துட்டு இந்த பேரலும் வந்து பட்டியும் வந்து ஃபினிஷ் ஆகிறதுக்காக நம்ம வச்சிட்டோம். இந்த 1/2 இன்ச் வந்துட்டு நீங்கள் வேணா ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சீட்டின் சைடு உயரத்தை இந்த காலரை ஒன்றா இணைக்கிறோம். இணைக்கிற வரையும் லைட்டாக ஒரு க்ளோ ஷேப்பில் இணைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும், இது ரொம்ப சிம்பிள் ஈஸி மெத்தடு. யார் வேணாலும் வந்து நம்ம புதுசாக ப்ளஸ் கேண்டிடேட் பார்க்குறவங்க கூட ஈஸியாக கட் பண்ண முடியும். பேரலோட உயரம் சீட்டின் சுற்றளவு, சீட்டின் சைடு உயரம் காலளவு. இது எடுத்ததுக்கு அப்புறமா சீட்டின் சைடு உயரத்தையும் காலளவையும் இணைக்கிறோம். இணைக்கிற வழியும் வந்து லைட்டாக ஒரு க்ளோ ஷேப்பில் இணைக்கிறோம். இது ப்ரொசீஜர். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிடலாம். காலளவுல இருந்து சீட்டோட சைடு உயரம் அப்படி நம்ம மேலே போயிடணும். இப்போ இதை கட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போதான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கால் பகுதி வந்து மடிப்பகுதியா இருக்கும். இந்த மடிப்பகுதியை இப்போதான் நீங்க வந்து கட் பண்றீங்க. இப்போ இதுல வந்து நல்ல திக்கான ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து நம்ம காலுக்கு கொடுக்கறதுக்காக தான் நம்ம 2.5 இன்ச் வச்சிருக்கோம். இந்த 2.5 இன்ச் வந்து நம்ம ஃபோல்டே பண்ணி அடிக்கும் போது நல்லா வந்து திக்னஸ் கிடைச்சிடும். இப்போ வந்து நம்ம பேரல் கட் பண்ணிட்டோம். பேரலுக்கு அடுத்து நம்ம கட் பண்ண வேண்டியது பெல்ட், அதாவது அதை பட்டியை வந்து கட் பண்ண போறோம். பட்டியில வந்து சேம் ப்ரொசீஜர் தான். எப்பயுமே நம்ம சாதாரண ஒரு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் வேர் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்கு அடிக்கிற மாதிரி இருந்தாலும் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் கட்டிங் பண்ணுறாங்களோ அவங்கள பார்த்த மாதிரி தான் இந்த மடிப்பு பகுதி இருக்கணும். இந்த மடிச்சு போடுறது நம்ம கரெக்டாக வச்சோம்னாவே வந்து மிஸ்டேக்ஸ் வராது. இதை முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறோம்னா, இதில் வந்து இந்த பட்டியில் 2 அளவு எடுக்க போகிறோம். ஒன்று வந்து பட்டியோட ஹைட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சீட்டோட சுற்றளவு. இப்போ பட்டியோட உயரம் 9 இன்ச் வச்சுக்கிறோம். அடுத்தது சீட்டோட சுற்றளவு, அதாவது பட்டியோட சுற்றளவு நம்ம வந்து 14 இன்ச் வச்சுருக்கோம். இந்த 14 இன்ச் வச்சுருக்கோம். ஏன் 2 இன்ச் அதிகமாகவே வந்து நம்ம இந்த பட்டியில் சேர்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவு ஃப்ரீனஸ் தெரிஞ்சது அப்படின்னா அந்த ஃப்ரீட் வந்து நல்லா அழகாக தெரியும் நார்மல் செமி பட்டியாலேயே. அதுக்காக தான் இந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த சுற்றளவு உயரத்தையும் சுற்றளவையும் நம்ம சதுரிச்சு கட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு நார்மல் செமிப்பட்டியெல்லாம் வந்து கட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து இந்த மடிப்பகுதியில், ஏன்னா இந்த சைடு தான் வந்து அந்த ஃபோல்டிங்கில் தான் நம்மளுக்கு ஃப்ரீ வர மாதிரி இருக்கும், அதனால் இங்கே ஒரு நாச்சஸ் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ இந்த பேரலையும் இந்த பட்டியும் வந்து நம்ம எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறது வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து பட்டி அடிக்க போகிறோம். பட்டியில் நம்ம ஏற்கனவே நார்மல் ஃப்ரண்ட் அடித்த மெத்தட்லேயே நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு லுங்கி மூட்டுற மாதிரி வந்து ஒரு பகுதியை மூட்டிடுறோம். பிசுறு பகுதியை மடித்து திரும்ப ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. மடிச்சடிச்சு திரும்ப இதை திருப்பி இதுக்கு ஒரு படிமான தையல் போட்டுக்கிறோம். பிசுறு இருந்ததுன்னா கை வந்து பிசுறு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கட் பண்ணி வச்சுருங்க.
அடுத்தது இந்த கார்னரை பிசுறு மடித்து அடிச்சிருந்தீங்க. அதே மாதிரியே இந்த சைடும் வந்து பிசுறு மடித்து திரும்ப ஒரு மடிப்பு மடித்து வச்சுக்கணும். இதை முடிச்ச உடனே வந்துட்டு இதுக்கு அடுத்த வேலை நாடா அடிச்சிடுறோம். நீங்கள் ரெடிமேட் நாடா வைக்கிறதுனாலும் ஓகே, இல்லை பாட்டமில் விழுகிற எக்ஸ்ட்ரா கிளாத் வந்துட்டு நம்ம நாடா வைக்கிறதுனாலும் வச்சுக்கணும். தேவையான அளவு நாடா போக எக்ஸஸ் வந்து கட் பண்ணி விட்டுட்டு இந்த பட்டியை சமமாக மடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி அடிச்சதுக்கப்புறமா திரும்ப ஏதாவது ஒரு சில இதில் வந்துட்டு ஏத்தியும் தத்தியும் வரலாம். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு மேபி இருந்ததுன்னா லைட்டாக அதை மட்டும் நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுறோம். ஓகே, இதில் அந்த மாதிரி இல்லை. இப்போ பட்டி வந்து அடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு நாச்சஸ் போட்டிருக்கோம், அதே மாதிரி வந்து இந்த கார்னரில் நாச்சஸ் போட்டிருக்கோம். இந்த ரெண்டு கார்னரில் தான் நம்ம ஃப்ளீட் வைக்க போகிறோம். பட்டியை அடிச்சு அடுத்து பேரல் எடுத்துக்கிறோம். பேரல் எடுத்துட்டு பேரலில் 2 வேலை முதல்ல முடிச்சுடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு இது வந்து பிசுறு நீங்கள் வந்து மூட்டெல்லாம் வேண்டாம், அப்படியே பிசுறாகவே இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அப்படின்னா ஓவர்லாக் போட்டுக்கலாம். நம்ம தைச்சது மேலேயே வந்து இன்னொரு தையல் தைச்சிக்கோங்க. தைச்சு இப்போ ஃபேண்ட்டில் வந்து நம்ம வந்து ஃபீட் கொடுக்குறோம் இல்லைங்களா, ஃபீட் கொடுக்கும்போது வந்து நம்மளுக்கு எங்கே ஃபீட் வந்து கரெக்டாக லொக்கேட் ஆகணும் அப்படின்னா, இப்படி நம்ம வந்து கிளாத் மடிக்கும் போது இந்த மடிப்பு பகுதியும் அந்த பேரலோட பகுதியும் தானே வந்து கரெக்டாக போய் லொக்கேட் ஆகணும். அதுக்காக ஒன் சைடு அடிச்சு என்ன பண்ணிடுங்க, பட்டியில் நம்ம நாச்சஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, சேம் அதே மாதிரியே வந்துட்டு இந்த கார்னர்லேயும் நீங்கள் வந்து நாச்சஸ் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே அடிச்சு அதுக்கப்புறமா நாச்சஸ் போட்டுக்கோங்க. அதனால தான் கட்டிங்கப்போ உங்களுக்கு நாச்சஸ் சொல்லலை. இப்போ இந்த நாச்சஸும் நம்ம பட்டியில் வச்சுருக்க நாச்சஸும் ஒன்றா கனெக்ட் ஆகிற மாதிரி இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம நீங்கள் வந்து அடிச்சிட்டோம். இதை முடிச்சதுக்கப்புறமா டேரெக்டாக வந்து காலுக்கு போயிடுவோம். காலில் வந்து நம்ம ஸ்டிஃப்னஸ்க்காக வந்துட்டு இந்த ஃபேப்ரிக் வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்டு வந்து இந்த ஃபேப்ரிக்கும் இதையும் வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கணும். இல்லை நீங்கள் கிளாத் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், இல்லை வந்து இதையே நீங்கள் ஸ்டிக்காக அடிச்சுக்கிறதுனால அடிச்சுக்கலாம், தப்பு இல்லை. அடிச்சு இதை திரும்ப இது மட்டும்
உங்களுக்கு ஒரு 4 ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா செமி பட்டியாலா பட்டியாலான்னா பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும். ஓகே, இதில் என்ன பண்ணமோ இதே ப்ராசஸை இந்த கால்லையே நம்ம பண்ணிடுறோம். அயன் பண்ணுறதுனால பண்ணலாம், அப்படியே நம்ம வேர் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பேரலில் வேலை முடிச்சிட்டோம். இப்போ என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டியும் பேரலையும் இணைக்க போகிறோம். என்ன பண்ணுறோம்னா பட்டி பீஸ் எடுத்துக்கிறீங்க. பட்டி பீஸ் எடுத்துட்டு இப்படி டேபிள் மேலே போடுற ஃபேப்ரிக் வந்து எப்பயுமே நல்ல பகுதி தான் வைப்போம். இது வந்து எப்பயுமே மாற்றம் இருக்காது. டேபிளுக்கு மேலே போடுற ஃபேப்ரிக் வந்துட்டு பிசுறு பகுதியாக வைப்போம். இப்போ பார்த்துக்கோங்க, இந்த மூட்டு தையலும் இந்த நம்ம 2 முறை பேரலில் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதுவும் இதுவும் ஒன்றா இணையணும். ஜஸ்ட் வந்து இங்கே ஒரு டாக் அடிச்சுக்கோங்க. இதுவும் இதுவும் ஒன்றா இணையணும். இது எல்லாமே நம்ம பண்ணலாம். நீங்கள் புதுசாக இப்போ பார்க்கறதுனால வந்து உங்களுக்கு எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு நாச்சஸ் இருக்கு இல்லைங்களா, பட்டியில் இருக்கிற நாச்சஸும் நம்ம பேரலில் நாச்சஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதுவும் இதுவும் ஒன்றா இணையணும். ஸோ அதாவது வந்துட்டு இங்கே எல்லாம் வந்து நம்ம ஃப்ளீட் கொடுக்க போகிறோம். அடுத்து இங்கே வந்து இங்கேருந்து தான் நம்ம ஃப்ளீட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரியே இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பட்டியோட இந்த நாச்சஸும் பேரலில் இருக்க இந்த நாச்சஸும் வந்துட்டு ஒன்றா இணையணும். இப்போ நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த பட்டியிலேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்களா, இந்த இடத்துலையும் வந்து லைட்டாக ஒரு டாக் அடிச்சுக்கோங்க. இது கட்டாயமான இது கட்டாயம் இல்லை, நீங்கள் புதுசாக பண்ணுறதுனால நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் மட்டும்தான் நம்ம ஃப்ளீட் வைக்கணும் எக்ஸெட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு மைண்டில் செட் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு செட் ஆகணும், இங்கேயும் வந்து நகர்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இந்த கார்னர்லேயும் வந்து நீங்கள் நாச்சஸ் வச்சுக்கோங்க. இது வந்து சின்ன பொண்ணுங்க கூட இப்போ இந்த 10th + 1 + 2லாம் முடிச்சு வீட்டில் இருப்பாங்க, அந்த மாதிரி பொண்ணுங்க கூட வந்து ஓரளவுக்கு மெச்சூர்டாக இருக்கவங்க வந்து ஈஸியாக வீட்லேயே வந்து நம்ம பார்த்து பிக்கப் பண்ணிக்க முடியும். இப்போ ஆல்மோஸ்ட் எங்கேயாவது கிளாஸ் போயிட்டு இருந்தாங்கன்னா அங்கே கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டில் பண்ணும்போது வந்து அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப எளிமையாக புரியும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் வந்து நார்மலாக தான் ஸ்ட்ரெயிட் தையலாக தான் வரப்போகிறோம். நம்ம ஏற்கனவே நாச்சஸ் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்ம வந்து ஒரு கணக்கு வச்சுக்குவோம். எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 4 இன்ச் அந்த மாதிரி வந்து நம்ம கணக்கு வச்சுக்க போகிறோம். நாச்சஸ்ல இருந்து இங்கேருந்து இங்கே ஒரு 4 இன்ச்சு, இந்த சைடு இந்த நாச்சஸ்ல இங்கேருந்து இங்கே ஒரு 4 இன்ச்சு, மொத்தம் 8 இன்ச்சு. 8 இன்ச்சுக்கு மட்டும் சுருக்க வைக்க போகிறோம். மீதி எல்லாம் வந்து நார்மலாக வரணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம அடிக்க ஆரம்பிப்போம். நம்ம மெஷர் போட்டு அடித்தோம் அப்படின்னா வந்து 2 சைடும் ஒரே மாதிரி ஷேப் வரும். ஒரு லைட்டாக ஒரு டாக் அடிச்சு நேராக தைச்சியே வரோம். 4 இன்ச்சுக்கு எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அது வரையும் நேராக வரீங்க. பாருங்கள், நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், இது வரையும் நான் நேராக வரேன். இப்போ 4 இன்ச் வந்துட்டோம். இந்த இடத்துல நிறுத்திட்டு இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஃப்ளீட் கொடுக்க ஆரம்பிக்க போகிறோம். இந்த ஃப்ளீட் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட விரல் அளவுக்கு, இந்த விரல் அளவுக்கு நான் ஃப்ளீட் எடுக்கிறேன். இதை எடுத்து இப்படி ஆப்போசிட் பார்த்த மாதிரி வைக்கிறேன்.
அடுத்து திரும்பவும் விரலளவு எடுக்கிறேன். எடுத்து ஆப்போசிட் பார்த்த மாதிரி வைக்கிறோம். பாருங்க, கரெக்டாக திரும்ப விரல் அளவுக்கு கரெக்டாக நம்மளுக்கு ஃபேப்ரிக் கிடச்சிருக்கு. வச்சு ஆப்போசிட் பார்த்த மாதிரி வச்சிடணும். திரும்ப அடுத்து இந்த 4 இன்ச்சுக்குள்ள வந்து நம்ம ஃப்ளீட் முடிக்கணும். இங்கே வந்து நார்மலாக வரணும். இது வந்து கணக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இந்த ஃபேப்ரிக் இருக்கு. இது வர இருக்க ஃபேப்ரிக் மட்டும்தான் நம்ம சுருக்கம் கொடுக்கணும். இங்கே வந்து ஃப்ளாட்டாக வரணும் அங்கே தைச்ச மாதிரியே. இப்போ இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் தூரம் நம்ம ஸ்ட்ரைட்டாக வரோம். வந்துட்டு இந்த இடத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து ஒரு 1 2 3 4 சுருக்கம் வச்சுருக்கோம். 4 சுருக்கமும் ஆப்போசிட் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த ஃப்ளீட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன பார்த்த மாதிரி வைக்க போகிறேன். மடிப்பு வந்து என்ன பார்த்த மாதிரி சேம் அதே ஃபிங்கர் டிப் லெவல் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இதை இப்படி பிடிச்சி இதுவரை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து மாறாது நம்மளுக்கு. பாருங்க, இந்த நாச்சஸ் வரப்போது நம்ம ஃப்ளீட்டும் கொடுத்து முடிக்க போகிறோம். ஒன்று 2 3 1 2 3. இப்போ இதுவரை நம்ம ஃப்ளீட் கொடுத்துருக்கோம். திரும்ப இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்துடுறோம். இப்போ பாருங்க, இந்த இது நம்ம ஏற்கனவே நாச்சஸ் போட்டு வச்சோம் இல்லைங்களா. இந்த சீட்டோட சைடு உயரமும் இந்த பட்டியோட சென்டரும் வந்து ஒன்றா இணைஞ்சிருச்சு. இப்போ திரும்ப நேராக வரோம். திரும்ப நேராக வந்துட்டு இந்த நாச்சஸ்லேருந்து நம்ம அந்த பக்கம் வந்து எவ்வளோ இன்ச்சஸ் கணக்கு வச்சோமோ அதே இன்ச்சஸ் வந்து கணக்கு வச்சுக்கணும். இப்போ வந்து அதே 4 இன்ச் வச்சுக்கணும். இந்த 4 இன்ச்லேருந்து நம்ம ஃப்ளீட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த சைடு வந்து என்ன பார்த்த மாதிரி வச்சுருக்கேன். அதனால் வந்து இந்த சைடு வரும்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ராங் சைடு ஆப்போசிட் சைடு பார்த்த மாதிரி வைக்க போகிறோம். சேம் வந்து இந்த விரலோட அளவே வந்து மெஷர் எடுத்துக்கிறேன். அந்த சைடு 4 3 7 ஃப்ளீட் இருக்குது. அதே அளவே நம்ம கணக்கு பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நாச்சஸ்ட்டு வந்துட்டோம். திரும்ப இந்த நாச்சஸ்லேருந்து 4 இன்ச் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ 4 இன்ச்சுங்கிறது இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. நாலு இன்ச்சுங்கிறது இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்குள்ள நம்ம ஃப்ளீட் வச்சு முடிக்கணும். இப்போ இந்த ஃப்ளீட் வந்து ஆப்போசிட் பார்த்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ இந்த ஃப்ளீட் வந்து என்ன பார்த்த மாதிரி வைக்க போகிறேன். இப்போ மொத்தம் அந்த சைடு 7 ஃபீட் இருந்தது. 4 இன்ச்சு மார்க்கும் வந்துருச்சு. இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 4 இன்ச் வந்து இந்த மார்க்கும் வந்துருச்சு. கரெக்டாக நம்ம இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கிறோம். நேராக அடிச்சு வந்துடும். இப்போ 1 2 3 4 5 6 7 சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 6 7 ஃபீட்டு. இங்கே எவ்வளோ வச்சோமோ அதே ப்ராசஸை அங்கே ஃபாலோ பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அடித்த தையல் மேலேயே இன்னொரு ஸ்டிச் நீங்கள் போட்டுக்கிறீங்க. தையல் மேலேயே லாஸ்ட் வரையும் நம்ம ஒரு தையல் போட்டுக்கிறோம். இது எல்லாமே வந்து பேசிக்காக நம்ம வந்து செய்யக்கூடிய பட்டியாலா மாடல் தான். இதுலேயும் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதுலேயும் வந்து இன்னும் சிம்பிளாக வந்து பட்டியாலா செமி பட்டியாலா வைக்கிற மெத்தட்லாம் இருக்குது. நம்ம வந்து எங்கேயுமே வந்து நாச்சஸ்லாம் எங்கேயுமே கனெக்ட் பண்ணாமல்
அப்படியே வைக்கிறதுனா எப்படி அப்படிங்கிறது இதுக்கு அடுத்த வீடியோவாக வேணால் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ளீட் வச்சிட்டோம். ஃப்ளீட் வச்சதுக்கப்புறமா நல்ல பகுதி காமிக்கிற பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நல்ல பகுதி வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டியை இணைக்க போகிறோம். இங்கிருந்து நம்ம ஓப்பனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுறோம். ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் விட்டுறோம். விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறோம். தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கிறோம். அடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரல வந்து இணைக்க போறோம். கால் அளவு வந்து 5.25 பிளஸ் வந்து 1.5 7.25 வச்சுருந்தோம். இப்போ கால் அளவு வந்து 5.25 சாரி 5.25 பிளஸ் 1.5 7.25 வச்சுருந்தோம். இந்த 5.25 மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு 5.25 இருந்து ஒரு 1 இன்ச் டிஸ்டன்ஸ்ல ஸ்ட்ரெயிட்டா போறோம். சைடு உயரம் வர இடத்துக்கு மட்டும் 1/2 இன்ச் வந்துட்டு திரும்ப நம்ம 1 இன்ச் டிஸ்டன்ஸ் போகலாம். இப்போ திரும்ப அந்த 5.25 நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஒரு செமி பட்டியெல்லாம் முடிச்சிட்டோம். திரும்ப இது மேலேயே இன்னொரு தையல், அடிஷ்னல் தையல் வந்து இன்னொரு தையல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த பேண்ட் வந்து தைச்சு முடிச்சிட்டோம். இதோட வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ நீங்களே வந்து பார்க்கலாம். பார்க்கும்போது தான் வந்து புரியும். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு. 10 நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து ஒரு பேண்ட்டே வந்து வேர் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து நல்ல இன்கம் பார்க்கலாம். நீங்கள் வேலைக்கு போய் தான் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம வீட்டில் இருந்துகிட்டே வந்து பெண்கள்னால வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நிறைய வந்து லேர்ன் பண்ண முடியும். நம்ம வந்து கொஞ்சம் முயற்சி மட்டும் செஞ்சோம்னா போதும். இதுக்கு வந்து நம்ம அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதுவும் பண்ண வேண்டிய வேலை இல்லை. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சர்க்கிளில் வந்து நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னாவே போதும். டெய்லி வந்து இல்லைங்காமல் வந்து நம்ம ஒரு 500 ரூபா அளவு போல் வந்து நம்ம சம்பாதிக்கலாம். ஓகே, இதோட வியூ வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.